டிஎன்பிஎஸ்சி பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2 அண்ட் 2A நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஹோப் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதில் எப்பயுமே வெயிட்டேஜ் குறையாத ஒரு சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய பாலிட்டி சப்ஜெக்ட் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாலிட்டி அப்படின்றது. யூனிட் 4ல் 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் குரூப் 4 டெஸ்ட்டில் பார்க்கும்போதும் அதோட வெயிட்டேஜ் வந்து குறையவே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் அந்த குரூப் 2லையுமே அதோட வெயிட்டேஜ் குறையாமல் 15 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நிச்சயமாக கேட்டுருவாங்க. சரி, ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி குரூப் 1ல் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஆன்லைன் பேட்ச் பாலிட்டிக்காக மட்டுமே ப்ரீஆம்பிள்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ஸோ அதே போலவே இப்போ ஒரு 50 டேஸ் தான் வந்து நமக்கு குரூப் 2க்கான டேட் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ செப்டம்பர் 28 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலம் ஒரு 50 டேஸ் இருக்குது. இந்த 50 டேஸை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸை வந்து பார்த்தா நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம சப்ஜெக்டாக வழக்கமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கக்கூடிய ப்ரியாம்பிள் பேட்ச் தொடர்ந்து ப்ரியாம்பிள் 2.0 அப்படின்றது பாலிட்டிக்காக மட்டுமே நம்ம அகைன் ஒரு ஆன்லைன் பேட்சை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்லைன் பேட்சில் ஒரு 20+ கிளாஸஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் கிளாஸஸ் மட்டும் கிடையாது, ஒரு 10+ டெஸ்ட்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணவும் போகிறாங்க. சரியா. ஸோ இந்த பேட்சோட பேர் பாருங்கள். பேட்சோட பேர் வந்து பார்த்தா ப்ரியாம்பிள் முகவரி 2.0 அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு பாலிட்டிக்காக மட்டுமே ஒரு அப்சல்யூட் கிராஷ் கோர்ஸை தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த எக்ஸாமுக்காக அப்படின்னா 2 and 2Aக்கான ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு எக்ஸாம். ஸோ இதோட டியூரேஷன் வந்து பார்த்தா ஒரு 40 டேஸ் வந்து இருக்கும். இந்த 40 டேஸ்க்குள்ள ஒட்டுமொத்த சப்ஜெக்ட்டுமே ஃபுல்லாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கற்றுக்க போகிறோம். இந்த கிளாஸஸை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னா கவியரசன் சார், அசோக் சார் அண்ட் சுகந்தி மேம், இந்த 3 பேர் தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இந்த பேட்ச் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கும் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப் நீங்கள் படித்து பார்த்து கூட கிளாரிஃபை ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் உடைய பிளான் பார்க்கலாம். இந்த கிளாஸ் உடைய பிளான் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பார்த்தா பைலிங்குவலில் தான் நம்ம கிளாஸ் கொண்டு போகிறோம். போத் தமிழும் இருக்க போது இங்கிலீஷும் இருக்க போது ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் அந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் 20+ கிளாஸஸ் அண்ட் 10+ டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி முடிச்சுவாங்க. சரியா, ஓகே. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா August 1, 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரியாம்பிள் 2.0 அப்படின்ற ஒரு பேட்ச் August 1, 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா. ஸோ அதோட பேர் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு வீக்ல என்ன பிளான் அப்படின்னா வீக்லி ஒரு 4 கிளாஸஸ் ஆர் 5 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு கிளாஸ் வந்து பார்த்தா மினிமம் 2 ஹவர்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தா அந்த 3.5 ஹவர்ஸ் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா. டிபெண்ட் அப்பான் அந்த கிளாஸோடைய டியூரேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷனை பொறுத்து இருக்கு. ஏன்னா லைவ் கிளாஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால உங்களோட டவுட் செஷன்ஸ் வந்து பார்த்தா அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மினிமம் 2 ஹவர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 3.5 ஹவர்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் கூட அந்த செஷன் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதோட சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் அதோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் 40 டேஸ் அப்படின்றது. நார்மலி கிளாஸோட டைமிங் 10:30 12:30 PM வரைக்கும் வந்து பார்த்தா ஜென்ரலாக வந்து கிளாஸஸ் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள், இதில் வந்து நம்ம புக்ஸ் கொடுக்க மாட்டோம். சரிங்களா. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் கிடையாது. பட் பைலிங்குவல் மெட்டீரியல் அப்படின்றது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆப்ல வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஒரு டாப்பிக்கை முடிக்கும் பொழுதும் அந்த டாப்பிக்கான பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு ஆப்பில் கிடைச்சிடும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் புக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்காது. அடுத்து பாருங்கள், நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இது வரைக்கும் டேஃபில் படிக்கல, இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கேன், இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிஎஸ்சியில் இந்த டேஃபில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தா 1000 rupees. அதுவே நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, வேறு ஏதாச்சும் டெஸ்ட் பேட்சில் படிச்சிருப்பீங்க, இல்லை வந்து ரெகுலர் பேட்சில் வேறு ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சில் டேஃபோடைய ஏதாவது ஒரு பிரான்ச்சில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தா 700. இல்லை ஆல்ரெடி நான் ப்ரியாம்பிள் பேட்ச் அட்டன் பண்ணியிருக்கேன் சார், ஆல்ரெடி நான் ப்ரியாம்பிள் பேட்ச் அட்டன் பண்ணி அதை நான் கிளாஸ் ஃபுல்லாக கவனிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தா 500. சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாமே வந்து பார்த்தா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸே வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. கிளாஸஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிளாஸஸ் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள், ஒன்று ஜூமில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா யூடியூபோடைய லைவ் கிளாஸஸாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா. ஸோ லைவ் செஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஒன்று எய்தர் ஜூம் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவ்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸாகவும் 50% வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸாகவும் உங்களுக்கு கிடைச்சிரும். சரியா. ஸோ லைவ் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி மேபி ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துருந்தா கூட அதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்திருக்கும். அந்த சந்தேகத்தை நீங்கள் லைவ் செஷனில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இப்போ எப்பயுமே பார்த்த மாதிரி தான் அந்த 20+ கிளாஸஸ் இருக்கும்போது இப்போ டாபிக்ஸை வந்து பார்த்துருங்க. நம்மளுடைய யூனிட் 4ல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபுல் டாப்பிக்குமே வந்து பார்த்தா டாப் டு பாட்டம் கரெக்டாக கவர் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவோமா, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், அப்புறம் ஆர்டிஐ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நம்ம லாஸ்ட்டாக உமன் எம்பவர்மெண்ட் வரைக்கும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். ஸோ ரஃப்லி ஒரு 20+ கிளாஸஸ்க்கான பிளான் அப்படின்றது இந்த பிடிஎஃப்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பிடிஎஃப் வந்து பார்த்தா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம். ஸோ அதில் ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நார்மலி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படின்றது மேபி இதை எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்றது அதோடைய விஷயங்கள். வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும்போது இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 50% அப்படின்றது உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ், அதுக்கப்புறம் 50% அப்படின்றது உங்களுக்கு லைவ் கிளாஸஸாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த கிளாஸஸ் எல்லாமே மேபி உங்களை லைவில் அட்டன் பண்ண முடியாமல் இருந்தால் கூட ஆப்பில் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க. எந்த டைமில் வேணால் நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணால் வந்து திருப்பி கூட நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் அந்த கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆப்பில் உங்களுக்கு இந்த டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த டியூரேஷன் கொடுக்கப்பட்ட டைம் பீரியட் வரைக்கும் எப்பயுமே அந்த கிளாஸஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸை லைவாக மிஸ் பண்ணால் கூட அந்த ஆப்பில் போயிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். டேப் ஐஸ் ஆப்னு ஒரு ஆப் கொடுப்பாங்க. இதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே நீங்கள் ஆன்லைனுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க தெளிவாக உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. எப்படி ஆப் ஆக்சஸ் பண்ணணும், எப்படி வந்து உள்ளே போயிட்டு வீடியோஸ் பார்க்கணும், எப்படி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணணுன்றது எல்லாமே கரெக்டாக அவங்க கைட் பண்ணிவிடுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை அவங்க கன்வே பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஸோ அகாடமி சைட்லேருந்து உங்களுக்கு கன்வே பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் டவுட் கேட்கணும்னு நினச்சா கூட வாட்ஸ்அப் குரூப் மூலிமா கூட நீங்கள் டவுட் வந்து அது குரூப்லேயே நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து ஐஃபோனில் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் அதோடைய பாயிண்ட்டு. சரி, வேறு உங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா புக்குக்கான நம்பர் பாருங்கள். இங்கே 9566974903 இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாலிட்டி புக்கையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டான புக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்லேயும் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட்டை எழுதிட்டு அதுக்கான மார்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸஸ் முடிக்க அப்படியே பேரலி உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து பார்த்தா கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டே வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபீஸஸ் எல்லாமே எப்படி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஆன்லைனுக்கான நம்பர் அங்கே டிஸ்பிளே ஆச்சு இல்லையா, அந்த ஆன்லைன் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து பே பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அங்கே கேட்டு தெளிவு பண்ணிக்குவாங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லியாச்சு. ஸோ அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 rupees, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 700 அண்ட் ப்ரியாம்பிளோடைய ஓல்டு பேட்சாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 தான் அப்படின்றது. சரிங்களா? இதுக்கான அக்கௌண்ட் நம்பர் இந்த எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்றது ஒன்று இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஜிபே நம்பருமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஜிபே நம்பர் மூலிமா கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து அவங்கள்ட்ட ப்ரூஃபாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேட்சில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிட முடியும். சரியா? ஸோ ஓகே, இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஆன்லைனில் இப்படி கிளாஸுக்கு வந்து படிக்க முடியாத இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை நம்ம ஆல்ரெடி மேபி மாஸ்டர் டிகிரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை ஜாப் போயிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்க, ரெகுலராக என்னால் கிளாஸ் வர முடியல, இல்லை ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸோ வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மென்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் மூலிமா நிச்சயமாக 15 மார்க்குக்கான கண்டென்ட் எல்லாமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபைனலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக இப்போ டிஎன்பிசியோட ட்ரெண்டில் என்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸை கொண்டு போகிறதுக்காக டிசைனே பர்டிகுலர்லி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ அவங்களோட கொஷினுடைய தரம்ன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியல் சோர்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும்ன்றதை எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேஸ் லாஸ் படிக்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனும் வந்து பார்த்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்லி ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான் வந்து பார்த்தா இந்த ப்ரியாம்பிள் 2.0 அப்படின்றது உங்களுக்கு அமைய போகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வகையில் அமையக்கூடிய ஒரு பேட்ச் தான். முடிஞ்ச வரைக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.